ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ரெசிபி வீடியோவும் பார்க்க போகிறது இல்லைங்க. தீபாவளிக்கு நான் என்னென்ன பலகாரம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நல்ல சாஃப்டான டேஸ்டியான பூந்தி லட்டு. அடுத்ததா நல்ல கிறிஸ்பியான உளுந்து முறுக்கு. 2 விதமான உளுந்து முறுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். 3ஆவதா நல்ல டேஸ்டியான ரவா லட்டு. அடுத்ததா நல்ல கிறிஸ்பியான மசாலா தட்டை. ஒரு 3 விதமான தட்டை ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததா வாயில் வச்சதும் கரையக்கூடிய சூப்பர் டேஸ்டியான மைசூர் பாக். அடுத்ததா நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா. இது 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. இது ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். 7ஆவதாக பார்க்க போகிறது நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் காரா பூந்தி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 8ஆவதாக ஸ்வீட் பூந்தி. நம்ம சேனலில் ஏற்கனவே நேச்சுரலான ஃபுட் கலர் யூஸ் பண்ணி நல்ல கலர்ஃபுல்லான ஸ்வீட் பூந்தி அப்லோடு பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நல்ல கிறிஸ்பியான ஓமப்பொடி. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சேனலில் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். 10ஆவதாக நல்ல காரசாரமான காரச்சேவ். இதுவுமே நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருந்த ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.